மழைக்காலமோ வெயில் காலமோ புதுப்பேட்டை சுப்பராயன் தெருவில் வாழும் குடும்பங்களின் தினசரி வாழ்க்கை துர்நாற்றமும் கழிவுநீரும் கலந்த துயர காட்சியாகவே இருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நகரின் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறைகள் அவை உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கத்தையே பூர்த்தி செய்ய முடியாமல் மக்களின் துயரத்தை மேலும் அதிகரித்துள்ளன. மெரினா, பட்டினம்பாக்கம், முக்கிய பூங்காக்கள் போன்ற சுற்றுலா தலங்களில் கழிப்பறைகள் பராமரிப்பு சீராக நடந்தாலும் ஏராளமான குடியிருப்பு பகுதிகளில் இவை பராமரிப்பு இன்றி சேதமடைந்தே கிடக்கின்றன. எழும்பூர் 61வது வார்டில் உள்ள புதுப்பேட்டை சுப்பராயன் தெருவில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 4 லட்சம் ரூபாய் செலவில் பொதுமக்களின் தேவைக்காக இலவச கழிப்பறை அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது சேதமடைந்ததால் கடந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கழிப்பறை கட்டப்பட்டது. 6 மாதங்களுக்கு முன் திறந்து வைக்கப்பட்ட இந்த கழிவறைக்கு புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் பழைய கால்வாயில் இணைக்கப்பட்டதால் சீரான வடிகால் ஏற்படாமல் இன்று மக்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. தினசரி 200க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தும் இந்த கழிவறை சரியான கழிவுநீர் வெளியேற்ற வசதி இல்லாததால் கழிவுநீர் அருகில் உள்ள வீடுகள், சாலைகளில் கழிவுநீர் பரவி வருகிறது. இதனால் துர்நாற்றம், கொசு தொல்லை, நோய் பரவல் அபாயம் அனைத்தும் ஒன்றாக கூடி மக்களின் வாழ்வை நரகமாக்கிவிட்டதாக மக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். பாத்ரூம் போகல, ஜனம் அங்கங்கே அவஸ்தப்படுது. போய் இவங்க பூட்டு போட்டுறாங்க, அடப்பாக இருக்குதால அவங்க என்ன பண்ண முடியும்? அடப்பு இருக்குதால பூட்டு போட்டுறாங்க, அதனால் வசதி இல்லாத இருக்கிறோம். அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும். பாத்ரூம் மாரி இல்லை, இந்த புது பாத்ரூம் கட்டி அடப்பு ஏற்படுது. இது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தான் சரி பார்த்து கொடுக்கணும். அதுதான் அடுப்பாகிடுது, தண்ணி வர மாட்டுது சரியாக, குழாங்கல்ல, அப்புறம் காவாலாம் அடிச்சிக்குது. நான் எங்களுக்கு வசதியே எந்த வசதியும் இல்லை இங்கே. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. வேறு இன்னும் நான் ஆமாப்பா, வீட்டுக்குள்ள எங்களால் பாதிக்கப்படுது. நாங்கள் எப்படி வெளியே வர முடியல, கொசு தொல்லை வேறு. நாங்கள் எப்படி அந்த தண்ணி நிற்கிறதுனால கொசு வருது. நாங்கள் நேற்றெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டோம். காவா அடிச்சின்னு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். அடுப்பாக இருந்தால் தான் எங்கே போகுதுப்பா பாத்ரூமுக்கு? பாத்ரூம் கட்டுற பேரில் இருக்கிற காவாவெல்லாம் மூட்டாங்க. அவங்க வீடு ஃபுல்லாக தண்ணி. லைன் ஒழுங்காக கொடுக்கல, கார்பரேஷனில் லைன் ஒழுங்காக கொடுக்கல. அவ்வளோதான். என்னென்ன பிரச்சனை வருது இதனால்? இதால் என்ன பிரச்சனை? வீடு கழுவும் இல்லை, தண்ணி போது வசதி இல்லை. மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் வருது. அவங்க சரியாக அந்த பைப் லைனை சரியாக ஒழுங்காக கொடுக்கல. கான்ட்ராக்டில் கொடுத்ததால அந்த பைப் லைனை ஒழுங்காக சரியாக கொடுக்கல. வேலை செய்கிறவங்க மேலே ஒன்றும் தப்பு இல்லை. வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க, 2 டியூட்டி கரெக்டாக செய்கிறாங்க. தண்ணி போகிற பைப் லைன் தான் தப்பாக கொடுத்துட்டாங்க. மழைநீர் சேமிப்பு தண்ணி இல்லை, போது வழி இல்லை, அதால் வீட்டுக்குள்ளே வருது. இந்த பிரச்சனை குறித்து பல முறை 61வது வார்டு கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த அவலநிலை மக்களை இன்னும் வேதனையில் ஆழ்த்துகிறது. இந்த பகுதியில் காவலர் குடியிருப்புகள் இருந்தும் கூட மாநகராட்சி அதிகாரிகள் சாக்கடை அடைப்பை அகற்றவில்லை என்பதும் மக்களிடையே கேள்விக்குறியாகியுள்ளது. இப்போது அந்த கழிப்பறைக்கு பூட்டு போடப்பட்டு 1 வாரமாக மூடப்பட்டுள்ளது. மக்கள் திறந்த வெளியில் செல்லும் அவலத்தில் உள்ளனர். பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் சுகாதார பாதுகாப்பு இன்றி தவிக்கின்றனர். இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர்கள் களத்தில் இறங்கி அப்பகுதிக்கு உட்பட்ட கவுன்சிலர் ஃபாத்திமா அகமதிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் தொலைபேசியில் உரையாடிய போது, ஹலோ மேம், வணக்கம் மேம். லக்ஷ்மணன் மேம், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள் சார். மேம், ஒன்றும் இல்லை மேம். நம்ம இந்த தண்டுமாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டில் நம்ம இந்த கழிவு புதுசாக டாய்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் புதிய டாய்லெட்டு. சரி. அந்த பகுதியில் நம்ம இப்போது அந்த கழிவுநீர் காண்டி வெளியே செல்றதுக்கு பழுப்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி சரியாக போகாமல் வீட்டுக்குள்ளே அந்த கழிவுநீர்லாம் போகுதுன்ற மாதிரி பப்ளிக் சொல்கிறாங்க மேம். என்ன மேம் ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இப்போது? எனக்கு அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்தாங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு. ஓகே மேம். அவரெல்லாம் தோண்டி போட்டுட்டு அதோட அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஓகே மேம். அதனால அவருடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு இப்போ அடுத்த கான்ட்ராக்டர் கிட்ட மாற்றி விட்டுருக்குறாங்க. அதுக்கு நடுவில் இப்போ அந்த என்யூஎல்எம் ஒர்க்கர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஓகே மேம். அதனால இந்த ஹோல்டிங் இந்த வாரத்துல ஆரம்பிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நான் மேயர்கிட்டயே கொண்டு போயிட்டேன் பிரச்சனையை. ஓகே மேம். டாய்லெட் பிரச்சனை இருக்குது. அங்க குடிநீர்ல வர கழிவு நீர் மிக்ஸ் ஆகி வருது. பெரிய பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. நைட் டைம்ல பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு, 2 வீலர்ஸ்லாம் சேஃப்டி இல்லாம இருக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் நோட்டீஸ்க்கு. ஓகே மேம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த வாரத்துல பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இருக்காங்க. ஓகே மேம்.
ஒரு நகரத்தின் வளர்ச்சி அதன் உயர்ந்த கட்டிடங்களில் இல்லை, மக்களின் அடிப்படை வசதிகளை எப்படி பெறுகிறார்கள் என்பதில்தான். புதுப்பேட்டை மக்களின் இந்த கதை நகரின் முகத்தை களங்கப்படுத்தும் உண்மையாகவே இருக்கிறது. இந்த பகுதியில் முறையான கழிவுநீர் வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் தினந்தோறுமே பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், இது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இலவச கழிவறையினால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த இலவச கழிவறை கட்டுவதற்கு முன்பாக இந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டு அந்த பள்ளங்கள் தோண்டப்படும் போதுதான் முறையான வசதிகள் ஏற்படாததனால் தான் தற்பொழுது இந்த கழிவுநீர்கள் முழுவதுமே வெளியே செல்லும் நிலையானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கழிவுநீர் வெளியே செல்வதற்கான நிலை தற்போது இல்லாததால் வீடுகளுக்கு புகும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட பார்த்தோம்னால் கழிவுநீர்கள் முழுவதுமே வீடுகளுக்குள் புகுந்து தொடர்ந்து இந்த வாழ்வாதாரம் பாதிப்பதாக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த கழிவுநீர் வெளியேறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.